Hi friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அது மட்டும் இல்லாம செய்யிறதுக்கு ரொம்ப சுலபமா உள்ள plain பிரியாணி அதாவது குஸ்கா பிரியாணி எப்படி செய்யிறதுன்னு நாம பார்க்க போறோம். இந்த பிரியாணி செய்யிறது ரொம்ப சுலபங்க. அதே மாதிரி இத நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாம சீரக சம்பா அரிசியில எப்படி சூப்பரா உதிரி உதிரியா செய்யிறதுன்னு செஞ்சு காமிக்க போறேன். இது செய்யிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல 5 ல இருந்து 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாய் கூட ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட ஒரு கைப்பிடி நிரம்ப கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி இருக்கணும். அதை அப்படியே அந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நாம இஞ்சியும் பூண்டையும் நம்ம கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணலாம். நான் இங்கே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட வேணாம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாம் இங்கே ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். இது நான் பிராண்டாக வாங்கினதுனால சுத்தமாக தான் இருக்கும். நீங்கள் லூஸில் வாங்கினீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது அந்த உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் நல்லா சுத்தம் பண்ணது வாங்கினதுனால டேரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நான் வறுத்து எடுக்க போகிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும், நல்லா வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா 1 ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் 2 பிரியாணி இலை, ஒரு 4 ல இருந்து 5 கிராம்பு, அதோட கல்பாசி கொஞ்சோண்டு, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட அன்னாசி பூ கொஞ்சோண்டு சேர்த்துட்டு ஏலக்காயை இந்த மாதிரி லேசாக கிள்ளி அந்த ஃப்ளேவர் இறங்குற மாதிரி பண்ணி போட்டுட்டு அதோட ஒரு டீஸ்பூன் சோம்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போது இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் கீரி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை அந்த எண்ணெயிலேயே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுக்க போகிறோம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்குனதுக்கு அப்புறமா இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் அந்த கொத்தமல்லி புதினா இந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி போட்டு நீங்கள் வதக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது இதில் நறுக்குனா ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. நிறையா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளி சாதம் மாதிரி டேஸ்ட் மாறிடும், ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். நான் ஒரு தக்காளி போதும் இதுக்கு. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதை ஓரளவு வதக்குனதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ண போகிறேன். அதோட மசாலா ஐட்டமான கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போய் வரட்டும். நீங்கள் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா லேசாக கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகி நல்லா வரும். இப்போது இதில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதை கப்பையே எடுத்து மெஷர் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இந்த தயிரை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக இருந்தால் போதும். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போது எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தயிரும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் அதோட 4-5 முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அரிசியை எக்காரணத்தை கொண்டு முதலையே போட்டுறாதீங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு காரம் ஏதாவது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நாம் அரிசியை ஆட் பண்ண வேண்டியதுதான். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சீரக சம்பா அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் சீரக சம்பா அரிசியை பொறுத்தவரை. இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணி நான் குக்கரை மூடிட போகிறேன். இதை மூடி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு அதில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசிலுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது 2 விசில் வந்தாச்சு. நான் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பிரியாணி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது சூடாக இருக்கும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளறணும். ரொம்ப அழுத்தி கிளறிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொச கொசன்னு ஆயிடும், அதாவது குழஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ கொஞ்சம் மிருதுவாக கிளறுங்க இந்த மாதிரி. ஸோ நல்லா சூடாக இருக்குது. ஸோ சூப்பரான நம்மளோட பிளெயின் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் வெள்ளரிக்காய் பச்சடியும் முட்டையும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது ரெண்டுமே பர்ஃபெக்டான காம்பினேஷன் தான். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த பிளெயின் பிரியாணியோட நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி, ஒரு 4 பீஸ் வெள்ளரிக்காய் சாலட், அதோட முட்டை, இது எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தயிர், இந்த மசாலா, இந்த புதினா இலைகள், இந்த பேஸ்ட் இதெல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து ரைஸில் இறங்கியிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.